வீரப்பனுக்கு மிக முக்கிய வலதுகரமா இருந்தது இந்த ஆசாரி குருநாதன் அப்படிங்கிற நபர். இவருடைய பேரை நீங்க எங்கேயும் அதிகமா கேட்டுக்க முடியாது. ஆனா போர்ப்படைகளுக்கு தளபதி எப்படி முக்கியமோ அப்படி வீரப்பனுக்கு ஆயுத பலத்திற்கு மிக முக்கியமான பங்காற்றியவர் இவர். இப்பவே புரிஞ்சிருக்கும் இவருக்கு ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு. வீரப்பனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சொந்தமா துப்பாக்கிகளை தயார் செஞ்சு வந்ததும் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் கையாண்டது இந்த ஆசாரி குருநாதன் தான். அப்படி இருக்கையில வீரப்பனுக்கு AK-47 ரக துப்பாக்கிகள் மேல ஒரு ஈர்ப்பு வருது. வீரப்பனுக்கு ஒரு ஆசை இருந்தது. ட்ரிகரை தொட்டோம்னா ஆப்போசிட் இருக்க 100 போலீஸ்காரங்க ஒரே நேரத்துல சாகணும். இதுதான் வீரப்பனுக்கு அப்போதைக்கு இருந்த மிகப்பெரிய ஆசையா இருந்தது. இதைய தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்ட போலீஸ் வீசிய தூண்டில் தான் இந்த AK-47 ரகசிய பேரம். பம்பாய் ஆயுத வியாபாரியாக SP ஹரிகிருஷ்ணாவும் சகில் அகமதும் ஆடிய இந்த ஆபத்தான மரண விளையாட்டுல 300 கிலோ யானை தந்தத்தை விற்க வந்த ஆசாரி குருநாதன் எப்படி தன்னுடைய தலையில துப்பாக்கி முனைகள் பதிய கைதியாகிறாரு. காட்டின் ஆகச்சிறந்த ஒரு கன் மெக்கானிக்கும் வீரப்பனுடைய வலதுகரமாகவும் இருந்த ஆசாரி குருநாதன் வீழ்ந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இவருடைய கதையை முதல்ல படிக்கும்போது எனக்கு என்னடா ஒரு படத்துல வர மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்படிப்பட்ட அவருடைய கடைசி தருணங்களை தான் நம்ம முழுசா விரிவா பார்க்க போறோம். DCF ஸ்ரீனிவாஸ் கொல்லப்பட்டு அந்த துப்பாக்கி சத்தம் அடங்குவதற்குள் ஒட்டுமொத்த தமிழக மற்றும் கர்நாடக போலீசார் காட்டுக்குள்ள பாயறாங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாமே பலிக்கு பலி. ஆனா இந்த முறை அவங்க தேடுறது காட்டின் ராஜாவான வீரப்பன அல்ல. அவரது படைகளின் முக்கிய முதுகெலும்பாக இருந்த அந்த ஒற்றை நபரை தேடித்தான் ஒட்டுமொத்த எஸ்டிஃபும் பயணத்தில் இருக்காங்க. வரலாறு அவரை ஆசாரி குருநாதன் அப்படின்னு சொல்லிச்சு. யார் இந்த குருநாதன்? வீரப்பனின் அத்தனை கொடூர தகவல்களுக்கு பின்னாலும் இருந்த அவரது ஆயுத பலத்தின் ரகசியம் என்ன? தமிழக காடுகளையே உலுக்கிய அந்த நள்ளிரவு என்கவுண்டரின் பின்னணி என்ன? வாங்க வரலாற்றின் அந்த ரகசியமான கதவுகளை திறந்து பயணிப்போம். நவம்பர் 10, 1991 கர்நாடக வனத்துறையை சேர்ந்த DCF ஸ்ரீனிவாஸ் வீரப்பனால கொடூரமான முறையில் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். இது இரு மாநில அரசுகளுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்துது. உடனே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இனி பொறுமைக்கோ பேச்சுவார்த்தைக்கோ இடமே இல்லை. காட்ட சல்லடை போட்டு அணுவா தேடுங்க அப்படிங்கிற உத்தரவு அரசுகள் மூலமா போலீசாருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்படி போலீசார் காட்டுக்குள்ள இறங்கி தேடுதல் வேட்டை நடத்தும் போதுதான் ஒரு உண்மை அவங்களுக்கு புரிய வருது. வீரப்பனை வீழ்த்தணும்னா அவனுடைய ஆயுத பலங்களை குறைக்கிறது மட்டும் இல்ல, முற்றிலுமா துண்டிச்சாக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் வீரப்பனை நெருங்க முடியுங்கிறது அப்பதான் அவங்களுக்கு புரியுது. இப்படி போயிட்டு இருக்க அதே நேரத்துல மேட்டூர் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்கள்ல வாழ்ந்த மக்களுக்கு அவர் ஒரு வெறும் சாதாரண கொல்லன் இல்லாட்டி ஆசாரி. ஆனா வீரப்பனுக்கு அவர் ஒரு கடவுள் மாதிரி. காட்டுக்குள்ள இருக்க வீரப்பன் கூட்டாளிகளுக்கு எப்போதுமே நவீன ரக துப்பாக்கிங்கிறது என்னைக்கும் கிடைக்காது. அவங்க எல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது மசில் லோடர்னு சொல்லக்கூடிய நாட்டு துப்பாக்கிகள் தான். இந்த துப்பாக்கிகளுக்கு தேவையான வெடிமருந்து, தோட்டாக்கள் மற்றும் பழுதான துப்பாக்கிகளை சரி செய்து தர ஒற்றை ஆயுத கிடங்காக செயல்பட்டவர் தான் இந்த ஆசாரி குருநாதன் அப்படிங்கிறவர். 80களின் இறுதியில வீரப்பனுடைய தொடர்பு அப்படிங்கிறது குருநாதனுக்கு கிடைக்குது. ஆரம்பத்துல வீரப்பனுக்கு வேட்டைக்காக துப்பாக்கிகளை பழுது பார்த்து தந்துட்டு இருந்த குருநாதன் நாளடைவுல வீரப்பனுடைய அத்தனை ரகசிய திட்டங்களுக்கும் மிக நெருக்கமானவராக மாறுறாரு. துப்பாக்கிகளை தயார் செய்யறதுல குருநாதனுக்கு இருந்த அந்த அசாத்திய திறமையை கண்டு வீரப்பனே வியந்து போறாரு. குருநாதன் காட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆயுத பிரச்சனையே என்னைக்கு வராது அப்படின்னு வீரப்பன் அவருடைய கூட்டாளிகிட்ட அடிக்கடி சொல்லுவாராமா. DCF ஸ்ரீனிவாஸ் கொலைக்கு அப்புறம் போலீசார் தங்களது இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவுத்துறையை முடுக்கி விடுறாங்க. காட்டில் எல்லையோரமா இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கும் ஒவ்வொரு இன்ஃபார்மலையும் போலீஸ் ரகசியமாக கண்காணிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் கிடைக்குது. அடுத்த கட்ட தாக்குதலுக்கு வீரப்பனுக்கு ஆயுதங்களை செப்பனிடும் பணிகளை காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதை தலைமை தாங்கி செய்யறது குருநாதன் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம குருநாதனுக்கு கூடிய விரைவில் கல்யாணமாக போகுது அப்படிங்கிற தகவலும் அவங்களுக்கு கிடைக்குது. எப்படியும் குருநாதனுக்கு கல்யாணமாக போகுது அப்படின்னா அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு தான் குருநாதனுடைய
குருநாதனுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு போலீஸார் கணிச்சாங்க. அதனால காட்டுல இப்ப போனோம்னா குருநாதனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியால அவங்க ஒரு ரகசிய திட்டத்தை போடுறாங்க. ஆனா எஸ்ஐயான சஹில் அகமது குறுக்கிட்டு இந்த ஆபரேஷன் வேண்டாம் சார்னு ஹரிகிருஷ்ணா கிட்ட சொல்லி இந்த ஆபரேஷனை நிறுத்துறாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் ஒண்ணுதான், நம்ம இப்படி கோம்பிங் ஆபரேஷனா பண்ணி நிறைய ஃபெயிலியர்ல சந்திச்சுக்கிறோம், அதனால இது ஒரு சீக்ரெட் ஆபரேஷனா பண்ணலாம் சார், அதனால பெரிய டீம் வேண்டாம், காட்டுக்குள்ள அதிரடியே இறங்க வேண்டாம், அதை விடுத்து நம்ம வேற டைப்ல இதைய பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆபரேஷனை நிறுத்துறாரு. அதன்படி சஹில் அகமது என்ன சொல்றாரு, முதல்ல நான் மட்டும் இந்த இன்ஃபார்மரோட போய் ஒரு டீல் பேசிட்டு வர்றேன், அவங்களுக்கு எப்படியும் யானை தந்தத்தை விற்கிறதுக்கு தேவைங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அதனுடைய சேல்ஸுக்கு பேசுற மாதிரி நம்ம போய் ஒரு டீலை பேசிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் இதை ஃபர்தரா அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு பேசுறாரு. ஹரிகிருஷ்ணாக்கும் அதுதான் அப்போதைக்கு பெட்டரா பட்டனால அந்த அதிரடி தாக்குதலை நிறுத்திட்டு சீக்கிரட் ஆபரேஷனை தொடங்குறாங்க. அதன்படி சஹில் அகமது அந்த இன்ஃபார்மரை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறாரு. முதல்ல இன்ஃபார்மரை விட்டு நம்ம யானை தந்தத்தை விற்கிறதுக்கு ஒரு பையர் கிடைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்க. அவனும் ஆசாரி குருநாதனை சந்திச்சு இந்த மாதிரி பையர் ஒருத்தர் இருக்காருன்னு பேசுறதுக்கு தயாராகிறாரு குருநாதன். சஹில் அகமது முதல்ல போகும்போது எந்த வித எக்ஸ்ட்ரா ஒரு பாதுகாப்போட போல ஒரு கை துப்பாக்கியும் AK-47 மேகசினும் எடுத்துட்டு போறாரு. அங்க போய் குருநாதனை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட யானை தந்தம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், எங்க அண்ணனும் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பாம்பேல இருக்காரு, நீங்க சொன்னீங்கன்னா நான் அவரை வர வைப்பேன் அப்படின்னு அங்க ஆசாரி குருநாதன் கிட்ட ஒரு டீல் பேசுறாரு. இதைய நம்பின ஆசாரி குருநாதன் சரி ரைட்டு இது பேசலாம் அப்படிங்கும் போது துப்பாக்கிகள் ஏதாவது தேவை அப்படிங்கிற மாதிரி என் காதுக்கு பட்டது, துப்பாக்கிகள் உங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆசாரி குருநாதனுக்கு துப்பாக்கிகள் தேவையா அப்படின்னு கேட்கும்போது மிகப்பெரிய இது, ஏன்னா வீரப்பன் முன்னாடியே AK-47 ரக துப்பாக்கிகளை தேடிட்டு இருந்தாரு. அந்த தகவலை இவர்கிட்ட சொல்லனே AK-47 துப்பாக்கி ஈஸியா என்னால ரெடி பண்ணி தர முடியும், நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி தருவேன் அப்படின்னு அங்க பேசப்படுது. பாருங்க இப்ப கூட நான் வந்து ஒரு AK-47 மேகசின் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அந்த மேகசின் தான் கொண்டு போய் கொடுக்க போறேன், துப்பாக்கி வேணும்னா துப்பாக்கி ரெடி பண்ணி தந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பேசுறாரு. மேகசினை கூட குருநாதன் கிட்ட காமிக்கிறாரு. அந்த மேகசின் பார்த்ததுக்கு அப்புறம் குருநாதனுக்கு ஒரு அளவுக்கு நம்பிக்கை வருது, வந்து ஏதோ அந்த துப்பாக்கியில ஏதோ டீலிங்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருது. அதனால சரிங்க உங்க அண்ணனை கூட்டிட்டு வாங்க நம்ம பேசிக்கலாம், கையோட இந்த யானை தந்தத்துக்கும் டீல் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி முதல் கட்ட பேச்சுவார்த்தை அங்க முடியுது. சஹில் அகமது திரும்பி ஹரிகிருஷ்ணா கிட்ட வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை திட்டமிடுறாங்க. இதுல எப்படியும் வீரப்பனை நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியால அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்றாங்க. அதன்படி அடுத்த டைம் வரும்போது உங்க அண்ணனான வீரப்பனையும் கூட்டிட்டு வா, அவரை வச்சு டீல் பேசலான்னு சொல்லி தாட்டிட்டு இருந்தாரு சஹில் அகமது. ஆசாரி குருநாதனுக்கும் அதான் சரின்னு விட்டது, நம்ம அண்ணனை வச்சே டீல் பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில பாம்பேல இருக்கக்கூடிய உங்க அண்ணனை நீங்க கூட்டிட்டு வாங்க, வீரப்பனான எங்க அண்ணனை நானும் கூட்டிட்டு வரேன்னு முடிவு பண்றாங்க. வரும்போதே துப்பாக்கிகள் கிடைச்சா வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அங்க டீல் பேசி முடிக்கப்படுது. குருநாதன் சொல்லியிருந்த அந்த நாளும் வருது. பிப்ரவரி 17, 1992 நள்ளிரவு 12 மணி ஒரு வெள்ளை கலர் அம்பாஸ்டர் கார்ல 6 நபர்கள் கொண்ட ஒரு டீம் காட்டுக்குள்ள பயணிக்குது. முன் சீட்ல சிவானந்தன் சொல்லக்கூடிய அதிரடிப்படை சேர்ந்த டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்க, அருகில முத்துராமனும் நடராஜன் சொல்லக்கூடிய இன்ஃபார்மர்கள் பயணிக்கிறாங்க. பின் சீட்ல SP ஹரிகிருஷ்ணா, சஹில் அகமத் மற்றும் நாகநாயக், இப்படி மொத்தம் 6 பேர் அங்க பயணிக்கிறாங்க. காடுகள் எப்போதுமே இரவுல இறக்கமற்றதாக இருக்கும், ஆனா அதை விட ஒரு இறக்கமற்ற பொரிய திருநெல்லிக்காட்டுல அன்னைக்கு பின்னப்பட்டிருந்தது. அடர்ந்த காட்டுக்குள்ள பயணிச்ச அம்பாஸ்டர் கார் ஒரு இடத்துல போய் நிக்குது. வெளியே இறங்கிய சஹில் அகமதும் நாகநாயக் மட்டும் வெளியே நடந்து போறாங்க. நாகநாயக் முன்னாடி போக சஹில் அகமத் பின்னாடி நடந்து போறாரு. பாதையிலிருந்து காட்டுக்குள்ள 2 பேரும் நடக்க ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போய் நாகநாயக் ஒரு சவுண்ட் விடுறாரு. இந்த சிக்னல் வீரப்பன் கூட்டாளிகள் பயன்படுத்தக்கூடிய சிக்னலா இருந்ததுனால அதை நம்பி குருநாதன் வெளியில வராரு. ஆனா அப்படி வர்ற குருநாதனுக்கு தெரியாது அந்த பயணம் தான் அவருடைய கடைசி பயணமா இருக்கு போகுதுன்னு. வெளியே வந்த குருநாதன் 2 பேர்த்தையும் பார்த்து எங்கேயா உங்க அண்ணா வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு எங்க அண்ணன் கார்ல இருக்காரு, அவர்னால நடக்க முடியாது, அவர்னால ரொம்ப தூரம் நடந்து வர முடியாது, அவர் கார்ல அங்க உட்காந்துக்கிறாரு, நான் தனியா தானே வந்துக்கிறேன், நீ வந்தீங்கன்னா போய் பேசிட்டு வந்துடலாம், கார்ல தான் கன்னும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சஹில் அகமதும் உங்க அண்ணன் எங்கப்பா வீரப்பனை காணா கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு எங்க அண்ணன் வேற ஒரு வேலையா வெளியே போயிட்டாரு, முதல்ல என்னை இந்த டீல் பேச சொன்னாரு, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பேசி முடி, அடுத்ததா நம்ம ஒரு டைம் உள்ள கூப்பிட்டு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இது சஹில் அகமதுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இவனை பிடிக்கிறதுக்கு உண்டான வேலையில இறங்கலாம், வீரப்பன் எப்படியும் வரலின்னு தெரிஞ்சிருச்சு, சரி இந்த டீலிங் அப்படியே பேசலாம், வேற என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாப்பா வந்து எங்க அண்ணன் கிட்ட பேசலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஆனா குருநாதன் காட்டை விட்டு வர்றதுக்கு ரெடியே இல்ல
எங்க அண்ணா வெளியே எங்கேயும் போய் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிக்கிறாரு, அதனால உங்க அண்ணனை கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஆனா சஹில் அகமது என்ன சொல்றாருன்னா, எங்க அண்ணன் சிட்டிலேயே வாழ்ந்தவருப்பா, அவருக்கு இந்த காடுனால ஏரியெல்லாம் வர முடியாது, அதனால கொஞ்சம் வயசும் அதிகம், அவருக்கு காலிலேயும் நிறைய பிரச்சனை இருக்குனால அவரால் இவ்வளவு தூரம்லாம் நடந்து வர முடியாது, அதனால நீ வந்துருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க தான் கூட இருக்கோம்ல, நீ வந்துரு அப்படின்னு நாகநாய்க்கும் சஹில் அகமதும் கம்பல் பண்ணதுனால யோசிச்சு சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு அங்கிருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து அந்த அம்பாஸ்டர் கார் வரைக்கும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உள்ள சஹில் அகமது மட்டும் பின் இருக்கையில் உட்காந்துக்கிறாரு, சிவானா டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிறாரு. அடுத்த 2 இன்ஃபார்மர்களும் முன்னாடி இறங்கி போய் நிற்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கும் குருநாதனுக்கு பழக்கம் இருந்ததுனால குருநாதன் வரும்போது சரி நம்ம ஆளுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் அவருக்கு தெரியுது. எல்லாமே நம்ம ஆளுகளாக தான் இருக்காங்க, வேற யாரும் தேவையில்லாத ஆள்கள் யாரும் வரல அப்படிங்கிறத குருநாதன் உறுதிப்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கார் பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. காரை உள்ள ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. உள்ள ஃபுல்லா பார்த்துட்டு சரி ரைட்டு இது சேஃபாக தான் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்பவே சஹில் அகமது வந்து உள்ள உட்காந்து பேசலாங்கிற மாதிரி உள்ள உட்கார வைக்கிறாரு. உள்ள உட்கார வச்சுட்டு சஹில் அகமது வெளியே நிற்கிறாரு. உள்ள இப்ப ஆசாரி குருநாதன் கார் உள்ள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எஸ்பி ஹரிகிருஷ்ணா ஆல்ரெடி துப்பாக்கிகள் மேல இவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு குருநாதன் உள்ள ஏறி வந்தோடனே சீட்டு கடியில மறைச்சு வச்சிருந்த கன்னை வெளியே எடுத்து அவர் கையில தர்றாரு. குருநாதனுக்கு AK-47 பார்த்தோன்னே ரொம்பவுமே சந்தோஷமாயிடுறாரு. அவருக்கு அப்போதைக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ இவங்க கரெக்டான ஆள் தான், AK-47 கொண்டு வந்துட்டாங்க, இத்தனை நாள் நம்மளால வாங்க முடியாம இருந்த ஒரு துப்பாக்கியை நம்ம கையில வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 AK-47 எப்படி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மெதப்புல உயர்றாரு. நமக்கு தேவையான அளவுக்கு துப்பாக்கியில இவங்களை வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல சந்தோஷத்துல அவர் என்ன பண்றது என்ன தெரியல. ஆல்ரெடி குருநாதன் நாட்டு துப்பாக்கியோட தான் உள்ள வந்துக்கிறாரு. மடியில வச்சிருந்த நாட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு குருநாதனால AK-47 கையாள முடியல, பார்க்க முடியல சரியா. இதை பார்த்தோன்னே SI சஹில் அகமது அந்த நாட்டு துப்பாக்கிய தாயா அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறாரு. முதல்ல தரத்தாயங்கன குருநாதன் முத்துராமன் சொன்னதை கேட்டு கையில கொடுக்குறாரு. ஏன்னா முத்துராமன் தான் முன்னாடி சீட்ல இருந்து குருநாதன் ஏறும் போதே முன்னாடி சீட்ல அவரும் ஏறி இது எல்லாத்தையுமே அந்த டீலிங் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. முத்துராமன் தான் குருநாதன் சொல்லக்கூடியத SP ஹரிகிருஷ்ணாக்கும் ஹரிகிருஷ்ணா சொல்லக்கூடியத குருநாதனுக்கும் சொல்லிட்டு இருக்காரு. தாயா எல்லாம் நம்மளால தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கையில வந்துட்டு நீ துப்பாக்கியை பாரு அப்படின்னு சொல்றாரு முத்துராமன். கையில AK-47 இருந்த அந்த தைரியத்திலையும் அது பார்த்த அந்த சந்தோஷத்திலையும் சஹில் அகமது கிட்ட தன்னுடைய நாட்டு துப்பாக்கி கொடுத்துட்டு அவர் அந்த AK-47 மூழ்கி போறாரு குருநாதன். அது எல்லாத்தையுமே அக்குவேர அணுவேரா பாக்குறாரு. அதுக்குள்ள நாட்டு துப்பாக்கிகள் சஹில் அகமது கையில மாற்றப்பட்டாச்சு. இப்ப அரெஸ்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. குருநாதனுக்கு ஆச்சரியத்தோட அந்த AK-47 மெக்கானிசம் எல்லாத்தையும் பார்த்து அந்த மேகசினை கழட்டிட்டு எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்க அதே வேளையில SP ஹரிகிருஷ்ணா தாங்கிட்டு இருக்கக்கூடிய பிஸ்டலை எடுத்து குருநாதன் தலையில வச்சு லாக் பண்றாரு. பின்னாடி இருந்த சஹில் அகமதும் முன்னாடி இருந்த சிவானாவும் அவங்க பங்குக்கு 2 கை துப்பாக்கிகள் எடுத்து மொத்தம் 3 துப்பாக்கிகள் குருநாதனை நோக்கி நீட்டப்படுது. குருநாதனுக்கு புரிஞ்சு வச்சு நம்ம மாட்டிட்டோம். AK-47 கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுல எந்த ஒரு தோட்டமும் இல்லை, அது குருநாதனுக்கும் தெரியும். அதனால எதுவுமே வேற எந்த வழியும் பண்ண முடியாது. ஓகே நம்ம மாட்டிட்டோம், நம்ம வந்து மாட்டிட்டது போலீஸ் கிட்ட தான், இவங்க இது கிடையாது, இவங்க வியாபாரிகள் கிடையாதுங்கிறது புரியுது. அண்ணா சொல்லியும் நம்ம இப்படி வந்துட்டோமே, காட்டை விட்டு வெளியே வந்து இப்படி மாட்டிட்டோமே அப்படிங்கிறது அப்பதான் குருநாதனுக்கு புரியுது. கைகள் விலங்கிடப்படுது. மொத்தமா எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில குருநாதன் உட்கார்ந்துருக்கு. அந்த டைம்ல கூட ஒரே ஒரு சின்ன சந்தோஷம் குருநாதன் கிட்ட இருந்தது. ஏன்னா வீரப்பனை இன்னைக்கு கூட்டிட்டு வரல. ஒருவேளை வீரப்பனை கூட்டிட்டு வந்தோம்னா நம்ம வீரப்பனையும் சேர்த்து மாட்டி விட்டுருப்போமே, இப்படி வீரப்பனை கூட்டிட்டு வராதது ஒரு நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே சமயத்துல வீரப்பன் அப்படி வந்து எளிதா மாட்டக்கூடிய ஆளும் கிடையாது. சரி நம்ம மாட்டிட்டோம் அப்படிங்கிறது இருந்தாலும் குருநாதனுக்கு இன்னொரு மிகப்பெரிய துக்கம் இருந்தது. ஏன்னா அடுத்த 10 நாட்கள்ல குருநாதனுக்கு திருமணமாக இருந்தது. இனி நம்ம வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கார் கிளப்பப்படுது. வேற ஒரு காட்டுப்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுறாரு குருநாதன். அங்க வச்சு குருநாதனை அடிச்சு உதச்சு விசாரிக்கிறாங்க. வீரப்பன் இப்ப எங்க இருக்கான், அவர் இங்க இல்ல, வெளியூர் போயிட்டாரு, வேற பக்கம் போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் குருநாதன் சொல்றான். அவன் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க இருந்த இடத்த எல்லாம் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி சித்திரவதை பண்றாங்க. முதல்ல குருநாதன் எதையுமே சொல்ல தயாரா இல்ல. ஆனா சித்திரவதைகள் அதிகமாக அவனால குருநாதனால தாங்க முடியல. சரி நான் சொல்லிடுறேன், அவங்க இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் நான் காட்டிடுறேன் அப்படின்னு சம்மதிக்கிறாரு. ஆனா உடனே இது அப்படியே நம்ம கிளம்ப முடியாது அப்படிங்கறதுனால STF கேம்புக்கு கொண்டு சொல்ல போறாரு குருநாதர். அடுத்த நாள் விடியுது. குருநாதரை கூட்டிட்டு ஒரு பெரும்படையே தாக்குதலுக்கு தயாராகி கிளம்புறாங்க. ஆனா குருநாதர் வந்துட்டு திரும்பி வராத தெரிஞ்சுக்கிட்ட வீரப்பன் என்னமோ தப்பா இருக்கிறதா வீரப்பன் ஃபீல் பண்றாரு. அதனால இடத்த மாத்திடுறாரு. இப்ப குருநாதரை சித்திரவதை பண்ணி நீ வீரப்பனுடைய இடத்த காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. குருநாதனும் வேற வழி இல்லாம வீரப்பன் இருந்த இடத்த காட்டுறதுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாரு. ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட சஹில் அகமதும் ஹரிகிருஷ்ணா வர்றாங்க. இன்னைக்கு எப்படியும் வீரப்பனை நம்ம
போட்டு தள்ளுறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட உள்ள காட்டுக்குள்ள வர்றாங்க. உண்மையாலுமே வீரப்பன் இருந்த இடத்துல காட்டுக்குள்ள போய் குருநாதன் காட்டுறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. அங்க ஒரு கும்பல் தங்கி இருந்துட்டு கிளம்புறதுக்கு உண்டான அறிகுறி தெரிஞ்சாலும் அங்க யாருமே இல்லைங்கிறத பார்த்து எஸ்பி ஹரிகிருஷ்ணாவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துருது. எங்கடான்னு சொல்லி அங்க குருநாதனை தாக்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது, இங்கதான் கடைசியா இருந்தாங்க, இதுக்கு மேல எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஹரிகிருஷ்ணாக்கு கோபம் தலைக்கிறது. நீ சொல்றது உண்மையா பொய்யா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, நீ ஏதோ பொய்ய சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு மிரட்டுறாரு. குருநாதா, நான் என்னைய பொய்ய சொல்றேன், இதுதான் உண்மை, உன்னால முடிஞ்சது பண்ணிக்க, என்னைக்குமே எங்க அண்ணனை உங்களால பிடிக்க முடியாதுன்னு சொல்ற அந்த வார்த்தைகள் சகில் அகமதும் சரி ஹரிகிருஷ்ணாவும் சரி கோவத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லுது. ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாத ஹரிகிருஷ்ணா அங்க தன்னுடைய கைத்துப்பாக்கி எடுத்து குருநாதனை சுடுறாரு. ஆனா இதுக்கு அவங்க சொன்ன காரணம் குருநாதன் அங்கிருந்த துப்பாக்கியை புடுங்கி எஸ்பி ஹரிகிருஷ்ணாவை தாக்க முயன்றதாகவும் அதனால அங்க ஒரு என்கவுண்டர் நடந்ததாகவும் சொல்லி இந்த கதைங்கிறது முடிக்கப்படுது. இப்படி வீரப்பனுக்கு வலதுகரமா இருந்த ஆசாரி குருநாதன் கதை இதோட முடியுது. ஆசாரி குருநாதன் வெறும் ஒரு கொல்லனாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி காட்டின் ஆகச்சிறந்த ஒரு ஆயுத கலைஞனாக மாறி இறுதியாக காட்டின் இருளிலேயே மறைந்து போன ஒரு விசித்திர கேரக்டர். சந்தன கடத்தல் வீரப்பன் சரித்திரத்துல இந்த ஆசாரி குருநாதன் பெயர் ரத்தமும் வெடிமருந்தும் கலந்த ஒரு அழிக்க முடியாத பக்கமாக மாறி போனது. இந்த கர்நாடக போலீசாரின் பதிலடி வீரப்பனா சும்மா இருக்க விடல. என்னுடைய தம்பியான குருநாதனே கொண்டுட்டீங்களடா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு பாருன்னு சொல்லி ஒரு ரகசிய திட்டத்தை போடுறாரு. அந்த ரகசிய திட்டம் என்ன, அடுத்து வீரப்பன் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். இந்த குருநாதனுடைய என்கவுண்டர் தாக்குதலுக்கு உண்டான எதிர்வினைன்னு எஸ்டிஎஃப் தரப்புல இருந்து சொல்லப்பட்டாலும் எஸ்டிஎஃப் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பல போலி என்கவுண்டர்கள் நிறுத்தப்பட்டிருந்துக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆசாரி குருநாதனுடைய என்கவுண்டர்ல சம்பந்தப்பட்ட முக்கியமான அதிகாரிகளான சகில் அகமதும் ஹரிகிருஷ்ணாவையும் வீரப்பன் என்ன பண்ணாரு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டன் லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் காமிங்க. மீண்டும் ஒரு மிரட்டலான வீடியோல சந்திக்கிறேன். until then bye, சுரேந்தர் signing off.